ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து 30% சிஓஏல ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ரைட்டர் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரைட்டரில் சொல்லித்தர வேண்டியிருக்கு. இப்போ வந்து கால்சியை கொஞ்சம் பார்ப்போம். கால்சியை ப்ரிப்பரிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பரிய மந்த்லி சேல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ், டோட்டல் ஆவரேஜ் ரெண்டும் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியில் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன செய்வோம், ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியை ஓப்பன் பண்ணிக்கணுன்னா எஸ் ஓப்பன் ஆஃபீஸ்னே போட்டுக்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் வந்துடுச்சிங்களா? ஓப்பன் ஆஃபீஸ்னால் ஓப்பன் ஆஃபீஸ் வரும். இங்கே போயிட்டு நம்ம என்ன செய்வோம், நியூ கொடுத்துப்போம். நியூ டாக்குமெண்ட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் வரும். இப்படி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டு. இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா, அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, ஒரு அதாவது ஷோயிங் மந்த்லி சேல்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். அப்போ வந்து மந்த்லி சேல்ஸ்னா ஒரு கம்பெனியை போட்டுப்போம். இப்போ கம்பெனியை ஒன்றா சேர்த்து நம்ம இது பண்ணணுன்னா டோட்டல் ஆவரேஜ் இவ்வளோ கேட்டிருக்காங்க. இது வரையிலும் போட்டுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக்கே பண்ணிவிட்டு இதுலேயே எல்லாம் இருக்கும். டிஃபால்ட்டு, ஃபார்மேட் செல்ஸு, இன்செர்ட்டு, டெலீட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். அதை மாதிரி இங்கே போயிட்டு மெர்ஜி பண்ணணும். இதோ இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இது என்னது, இங்கே போயிட்டு ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் மெர்ஜி பண்ணுறது. இங்கே பாருங்கள், மெர்ஜி செல்ஸ் இருக்கா? இங்கே மேலே போயிட்டு இந்த இதில் ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இந்த போல்டு இட்டாலிக் இதில் இந்த இங்கே பாருங்கள் மெர்ஜி செல்ஸ். இப்போ மெர்ஜி பண்ணிட்டேன். இப்போ மாடர்ன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இது போட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதில் இருக்க மாதிரியே தான். இதை வந்து கூட நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள், ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், போதும், 10 இருக்கட்டும். இங்கே என்ன பண்ணுறேன், சீரியல் நம்பர் போடணுன்னா போட்டுக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறம். இப்போ வந்து கம்பெனி என்னென்ன கம்பெனியோட மந்த்லி சேல்ஸ் என்னென்ன, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே சேல்ஸ், மே. இப்போ TOTAL டோட்டல், AVG ஆவரேஜ், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட், டோட்டல் ஆவரேஜ். இப்போ இதில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது இவ்வளோ இருக்குது. இதை அதை போலையே தான் இப்படி பிடிச்சி இப்படி தள்ளிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதோ இருக்குது பாருங்கள், இப்படி பிடிச்சி இப்படி தள்ளிக்கலாம், இப்படி குறைச்சிக்கலாம். நம்ம புரியுதுங்களா? இப்படி பிரித்து இப்படி குறைச்சிக்கலாம். இப்போ எனக்கு இன்னொரு காலம் வேணும், நான் வந்து இது போடலான்னு இருக்கேன். அப்படின்னும் போது ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் காலம், இங்கே வருது பார்த்தீங்களா? காலம் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், சீரியல் நம்பர். ஓகே, இது கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். தனித்தனியாக செய்யும்போது இழுத்து விட்டுக்கலாம். ஓகே. இப்போ இது அனைத்தையுமே செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இது அனைத்தையுமே செலக்ட் பண்ணி இங்கே சென்டர் கொடுத்துட்றேன். ஈஸியாக இங்கே அலைன்மெண்ட்டில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். நம்பர் எப்படி பண்ணணும்னா 1, எல்லாம் எக்ஸல் இது மாதிரியே தான், எக்ஸல் மாதிரியே தான். 1, 2 இது ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். இந்த மாதிரி கருப்பு சிலுவை வருதா, அதை விட்டு இழுத்து ஒரு 5 போட்டுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், 7 போட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சீரியல் நம்பர் மாடர்ன் இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஜனவரி சேல்ஸ் வந்து 15,000, அப்புறம் பிப்ரவரி வந்து 21,000. இது பிளாங்காக போட்டிருக்கேன், உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து 50,000 இந்த பிரான்ச்சில். ஏப்ரலுக்கு வந்து ஒரு 32,000, மேக்கு வந்து ஒரு 18,000. அதே போல் போட்டுக்கிறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இதை எப்படியோ இதை கொண்டாந்து காப்பி பேஸ்ட்டு கொடுத்து
அதில் என்ன பண்ணணும் அதே தான். இது ரெண்டையும் இப்படி செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000 அது மாதிரி போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை எல்லாம் செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க, இங்கே போட்டுக்கோங்க. இது வருதா? இது வந்து ஒரு இப்படி டபுள் கிளிக்கு ஒரு 200 மாற்றிக்கலாம் ஈஸியாக. இது 18,500. காப்பி பேஸ்ட் அப்படியே கொடுத்துட்டே போக வேண்டியதான், உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் இதை செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இதை ரெண்டையும் கிளிக் பண்ணி இதை ரெண்டையும் அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா கீழே என்னவோ அது வரும். இதை அப்படியே செலக்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் ஆல் முடிஞ்சு போச்சா? அப்புறம் இங்கே டோட்டலுக்கு வந்திருக்கு, இங்கே வரக்கூடாது. இதை செலக்ட் பண்ணி அதுவும் டெலீட் ஆல் செலக்ட் பண்ணோடனே அது வரும். இதை பாருங்கள், செலக்ட் பண்ணோடனே இப்போ கொடுத்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா டெலீட் செல் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள் டெலீட். இப்போ ஷிஃப்ட்டு செல்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணணுமா? டெலீட் என்டையர் ரோஸ்னால் ரோஸ் கிடையாது. இதை போயிட்டு இங்கே பாருங்கள், இதை டெலீட்டுன்னா நம்ம இப்போ டெலீட்டு கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா டெலீட் ஆல்னு வருது பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் போயிடும். அதாவது எப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா இது அப்படியே ரோவை செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க டெலீட் கீயை கொடுக்குறீங்க. இங்கே வருது பார்த்தீங்களா டெலீட் ஆல். அப்போ டெலீட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். திருப்பி அண்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா எதெல்லாம் லாஸ்ட்டு திரும்பவும் கண்ட்ரோல் இசட் அண்டு கொடுக்குறீங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதை முடிச்சுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி போகிறீங்க. இப்போ எதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டோட்டல் போட போகிறோம். டோட்டல் எப்படியோ அதில் உள்ளது மாதிரியே தான். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் எதில் இருக்குது, எதில் B3. அப்போ என்ன பண்ணணும், B3 கோலன் எதில் இருக்குது திரும்ப F வரையிலும் நம்ம டோட்டல் பண்ணோம். F3 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்களா, என்டர் அடிச்சு விட்டிங்கன்னா எவ்வளோ 13,000, 1,36,000. அதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எல்லாமே ஈஸி தான் ஸ்டூடெண்ட்டு. ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். இவ்வளோ தான் டோட்டல் வந்துருச்சா? அவங்க கேட்டது என்ன, ஒவ்வொரு பிரான்ச்சு எந்தெந்த பிரான்ச்சு மாடர்ன் இன்ஃபர்மேட்டிக்ஸில் இதை கூட சீரியல் நம்பர் கூட பிரான்ச்சஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து சீரியல் நம்பர் போட்டிருக்கீங்களா, இப்போ இன்னொன்று ஆட் பண்ணிங்க, இன்னொரு காலம் ஆட் பண்ணிங்க. இப்போ என்ன இது பண்ணணும், இன்சர்ட் காலம், இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே சீரியல் நம்பர் பிரான்ச்சஸ் எஸ், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அழகாக செய்ய 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 வந்து இதையே நீங்கள் நான் போட்டதையே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து மதுரை பிரான்ச்சா, சேலம், திருச்சி, சென்னை, கோவை. எந்த அளவுக்கு ஈஸியாக அதை பார்த்துக்காங்க. நீங்கள் ரொம்பலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. சென்னை, கோவை, ஊட்டி பிரான்ச்சு. அப்புறம் வந்து திருநெல்வேலி. நான் இப்போ திருநெல்வேலியே கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட பெருசாலாம் போடக்கூடாது. அதுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் திருநெல்வேலி, ஓகேங்களா? மற்றதெல்லாம் அப்புறமா சொல்லித்தரேன் இதில் அரேஞ்ச்மெண்ட்லாம். இப்போதைக்கு இது மட்டும்தான் என்ன எப்படி செய்ய சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ ஆவரேஜ் பார்க்குறோம். பாக்கி எல்லாம் இத்தனை பிரான்ச்சில் ஜனவரி எவ்வளோ, பிப்ரவரி எவ்வளோ, மார்ச் எவ்வளோ, டோட்டல் சேல்ஸ் பண்ணிட்டோம். டோட்டல் சேல்ஸு இப்போ பிரான்ச்சோட மந்த்லி சேல்ஸு இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு AVERAGE. அங்கே வருது பாருங்கள் ஆவரேஜ். அதே தான் ஜனவரி என்ன பண்ணோம், C3 கோலன், இது என்னது, இது வரையிலும் தான் பார்க்கணும், இந்த டோட்டலை பார்க்கக்கூடாது. G3 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் என்ன, இதில் பாதி தான் அப்படியே ஆவரேஜ். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபார்முலா பார், இது அட்ரஸ் பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அட்ரஸ் பார்.
அட்ரஸ் பாருங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பாரில் பார்த்துக்கலாம். அதாவது எந்த இதில் நம்மளது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அட்ரஸ் பார். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா C3ல் இருக்குங்களா, C3 இது பாருங்கள் C3ல் இருக்குங்களா, இதுலேருந்து நம்ம எது வரையிலும் ஆவரேஜ் பண்ணோம் G3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள் C3 இதோ இருக்குது பாருங்கள் C3:G3 இல்லை ++ன்னா போடலாம். என்ட்ரு பண்ணிடுறீங்களா? இதுதான். இதை அப்படியே இழுத்து விட்டுற வேண்டியது தான். இனிமேல் நம்ம கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அனைத்தையும் ரொம்பலாம் அரேஞ்ச் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இது அனைத்தையும் இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு கலர் இதை அலைன்மெண்ட்டு பண்ணிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து பார்டர்ஸ் ஹோல் பார்டர் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எத்தனை மார்க்கோ அத்தனை மார்க்கை போட்டுருவாங்க. அப்புறம் இங்கே போனீங்கன்னா ஃபார்மெட்டு செல்ஸ் போயிட்டு இந்த ரோ கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதனால் ரோவோட ஹைட்டு அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டி எஃபெக்ட்ஸு அதெல்லாம் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்டு சென்டர் பண்ணணுமா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்டர்ஸ் எப்படி கொடுக்கணும், பேக்ரவுண்டு ஏதாவது கொடுக்கணும், இதுக்கு பேக்ரவுண்டு லைட்டாக ஏதாவது கொடுக்கணுன்னா இப்படி ஒரு பேக்ரவுண்டு கொடுத்துக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே உங்களுக்கு போதுமானது. இது போதுமானது உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். இதையே பல பல வெரைட்டியில் கூட செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.